டிஷ் டிவி ஸ்மார்ட் ப்ளஸ் இந்த செட்டாப் பாக்ஸ் எப்படி இருக்குது? இது ஒர்த்தபிளா? அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற இப்போ டிடிஹெச் செட்டாப் பாக்ஸஸில் ரொம்பவே விலை கம்மியாக, அதாவது பேக்கேஜுகள் விலை கம்மியாக கொடுத்துட்ருக்க ஒரே பிராண்ட் டிஷ் டிவி தான். அதனால் இந்த செட்டாப் பாக்ஸ் ஒர்த்தா? இது எப்படி இருக்குது? இதோடைய பிக்சர் கிளாரிட்டி எப்படி இருக்குது, சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். மற்றபடி டெக்னிக்கலான விஷயங்கள் மற்றதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த செட்டாப் பாக்ஸ் வாங்கினா வீட்டு டிவிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதை பற்றி மட்டும் பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிகிறது ரிமோட்டும் ஹெச்டிஎம்ஐ கேபிளும். இந்த ரிமோட்டை பாருங்கள். இந்த ரிமோட்டு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சாலும் இந்த ரிமோட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ரிமோட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள். இந்த கேபிள் நான் ஸ்மார்ட் ப்ளஸ் ஹெச்டி பேக் வாங்கியிருக்கனால, அதாவது டிஷ் டிவியில் ஹெச்டி பேக் வாங்கியிருக்கனால ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க. பேட்ரி 2 கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பேட்டரியாக தான் இருக்குது. அடுத்து பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த செட்டாப் பாக்ஸுக்கு பவர் கொடுக்குற அடாப்டரு. 12 வோல்ட் சப்ளை 1.5 ஆம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகும் அப்படின்னு தோணலை. நல்லாயிருக்கு. அப்புறம் செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தான் குவாலிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இவ்வளவு சின்னதான ஒரு செட்டாப் பாக்ஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்பவே குட்டியாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் கூட கொஞ்சம் பெருசாக தெரியும் போல். அவ்வளோ குட்டியாக இருக்குது செட்டாப் பாக்ஸு. இதில் என்ன குவாலிட்டி வர வச்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பாக்ஸோட முன்பக்கம் இண்டிகேட்டரும் சைடில் பென்ட்ரைவ் போர்ட்டும் இருக்குது. இங்கே தான் இண்டிகேட்டர் இருக்கும். வீடியோ கண்ணு கொடுத்துட்டாங்க. எல்என்பிலேருந்து வர்ற கேபிள் ஒயரை சொருகிறதுக்கு இந்த ஜாக்கும், ஹெச்டிஎம்ஐ ஜாக்கு, அப்புறம் 3.5 mm வீடியோ ஆடியோ கேபிள் ஜாக்கு எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட குவாலிட்டி ரொம்பவே மோசம் அப்படின்னு தான் சொல்லலாம். யூசர் மேனுவல் இது யூஸ் இல்லை. இப்போ யூசர் மேனுவல் யூஸ் இல்லை. ஓகே, இதுதான் வந்த செட்டப்பு. இது பார்த்திங்கன்னா நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் டிவியில். ஆல்ரெடி ஏர்டெல் பாக்ஸ் போட்டிருக்கேன். அதோடைய குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் இதில் டிஷ் டிவியில் பேக்கேஜோட ரேட்டு கம்மி அப்படிங்கிறதுனால ஒரு 6 month பேக் வாங்கி போட்டு இதோடைய குவாலிட்டி எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். உங்களுக்கும் நண்பர்களுக்கும் இது யூஸ் ஆகும் இல்லையா? அதனால் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். வயரை கனெக்ட் பண்ணியாச்சு. எல்என்பிலேருந்து வர, அதாவது டிஷ்லேருந்து வர வயரை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஹெச்டிஎம்ஐ கேபிளையும் கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் அடாப்டரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் அடாப்டரை ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சுவிட்சை போட்ட உடனே இங்கே லைட் எரியும். ஆனால் படம் வரும். ஆனால் அந்த எழுத்து தான் வரும். என்னென்னா சிக்னல் பிடிச்சாதான் நமக்கு ஓப்பன் ஆகும். சிக்னல் லெவல் பாருங்கள் 0ல் இருக்குது. இப்போ மேலே போய் டிஷ் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவை ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஃபாஸ்ட்டாக ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. உண்மையாகவே ரொம்ப ஸ்லோவாக ப்ராக்ரஸ் ஆச்சு. சிக்னல் ஸ்ட்ரென்த்து 89% இருக்குது. சிக்னல் குவாலிட்டி 87% இருக்குது. சிக்னல் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஈஸியாக சிக்னல் வரல. ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. வீடியோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால் வேகமாகுதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப மெதுவாக தான் ப்ராக்ரஸ் ஆச்சு. லோடிங் ப்ளீஸ் வெயிட்டுன்னு வருது. இதோடைய பிக்சர் கிளாரிட்டி எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அதனால் நீங்கள் இதிலேருந்து ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம், இது வாங்கலாமா வேணாமான்னு. இப்போ நான் வச்சுருக்கிறது 55 இன்ச்சு டிவி. சேனல்லாம் ப்ராக்ரஸ் ஆகுது, சர்ச் ஆகுது. இது தாங்க QR கோடு. இது வழியாக தான் ஸ்கேன் பண்ணணும். நம்ம போடுற பேக்கை போட்டு கொடுப்பாங்க. அதில் தான் ஸ்கேன் பண்ணணும். நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் இது மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்கேன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ சேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுவும் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். சன் டிவி ஹெச்டி வச்சு பார்க்கலாம். டிவியில் உங்களுக்கு இப்போ கேமராவில் பார்க்குறதுக்கு அப்பா சூப்பராக இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் சுத்தமாக குவாலிட்டி சரியில்லை. அதாவது 32 இன்ச்சு டிவி, 43 இன்ச்சு டிவிக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த 55 இன்ச்சு டிவிக்கு இது வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏர்டெல் இதை விட நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஏர்டெலுக்கும் அதிகமாக டாடா ஸ்கை நல்லாயிருக்கும். டாடா பிளேன் வருது பார்த்திங்களா, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இது இன்னும் அதை நான் போட்டு பார்க்கல. அதை கூடிய சீக்கிரம் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது விலை கம்மியாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை.
இதில் பார்த்தீங்கன்னா ஓடிடி ஒன்று ஃப்ரீன்னு இந்த பேக்கில் கொடுத்துருந்தாங்க 6 மாத பேக்கில். அதனால் அதை க்ளைம் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணேன். இந்த மாதிரி வெப் பேஜுக்குள்ளே போச்சு ஃபோனில். இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எப்படின்னு புரியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சப்ஸ்கிரைப் அண்ட் பிளான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு கீழே வந்தோன்னா நமக்கு டிடிஹெச் ஸ்மார்ட் ப்ளஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை தொடணும். தொட்டோம்னா நியூ கஸ்டமர் கொடுக்கக்கூடாது, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு நம்ம ஃபோன் நம்பர், அதாவது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுக்கணும். ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தோன்னா ஓடிபி மொபைலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை எடுத்து இங்கே ஓடிபியை டைப் பண்ணி லாகின் கொடுத்துடணும். நல்லா பார்த்துக்கோங்க, வாங்கினவங்களுக்கு யூஸ் ஆகும். 32 இன்ச்சு டிவி 43 இன்ச்சு டிவிக்கு தாராளமாக இதை வாங்கலாம், விலையும் கம்மி. ஆனால் 55-50 டிவி வாங்கியிருக்கவங்க தயவு செஞ்சு டிஷ் டிவி பாக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு டாடா ப்ளே, ஏர்டெல் நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த பார்த்திங்களா இப்படி ஓடிடிஸ்லாம் ஓப்பன் ஆகுது. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்பை, ஒரு ஓடிடியை செலக்ட் பண்ணிவிட்டு வாட்சோன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா வாட்சோங்கிற ஆப் மூலயமா தான் பார்க்க முடியுமா, நம்ம ஒரு ஹாட்ஸ்டார் செலக்ட் பண்ணோம்னா அதில் போய் பார்க்க முடியாதான்னு தோணுச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். நான் ஹாட்ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளைம் நவ் கொடுத்துட்றேன். எதனால்னா எனக்கு இந்த பேக் வாங்கினதுனால ஒரு ஓடிடி இலவசம். ஓகே கொடுத்துட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸும் வந்துருச்சு. இப்போ நான் இந்த வாட்சோ ஆப்குள்ளே போய் தான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு நான் போய் பார்த்தேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்சோ ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த ஓடிடியை ப்ளே பண்ணி பார்த்தேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ப்ளே ஆச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நம்ம டைரெக்டாக ஹாட்ஸ்டாருக்குள்ளே போக முடியாதோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் கன்ஃபார்மு இவங்க இந்த வாட்சோ ஆப்பை வந்து ஃபேமஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்கன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, டிவியில் இந்த வாட்சோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிவியில் சர்ச் பண்ண ஆப்ஸ் சர்ச் பண்ணால் டைரெக்டாக அது என்ன பண்ணுது, வாட்சோ ஆப்புன்னு போட்டு சர்ச் பண்ணோன்னா வீடியோஸை சஜெக்ஷன் பண்ணுது. என்னடா வீடியோஸை சஜெக்ஷன் பண்ணுதுன்னு மறுபடியும் வெளியில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் ஆப்ஸுக்குள்ளே போயிட்டு வாட்சோ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன். அந்த மாதிரி டைப் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பை தவிர மற்ற ஆப் எல்லாமே, அப்ளிகேஷன் எல்லாமே ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து தெரியுது டிவியில் அந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, டிவியில் ஹாட்ஸ்டார் இருந்ததுனால அதுக்குள்ளே போய் பார்த்தேன். நம்ம சந்தா கட்டினது, அதாவது இவங்க இலவசமாக கொடுத்தது அதில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்னு ஒர்க் ஆகுது. ஹாட்ஸ்டாருக்குள்ளே டைரெக்டாக போனாலும் அது ஒர்க் ஆகுது. ஏற்கனவே நம்பர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தனால அது ஒர்க் ஆகுது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாட்ஸ்டார் பார்த்துட்ருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32 இன்ச்சு டிவி வச்சுருக்கீங்களா, 43 இன்ச்சு டிவி வச்சுருக்கீங்களா, இந்த டிஷ் டிவி, வீடியோகான் டிஷ் டிவி செட்டாப் பாக்ஸ் வாங்குங்க. 50 இன்ச்சு 55 இன்ச்சு டிவி வச்சுருக்கோங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. 43 இன்ச்சுக்கு மேலே உள்ள டிவிக்களுக்கெல்லாம் ஏர்டெல் அல்லது டாடா ப்ளே அல்லது சன் டைரக்ட், இதுதான் நல்ல சாய்ஸ். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.